மஞ்சப்பொடி, அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, உப்பு, இந்த மாதிரி பிட்டாக நறுக்கி வச்சுக்கணும். 1 இன்ச் அளவுக்கு நறுக்கி வச்சுட்டு இப்படி எல்லாம் போட்டு ஒரு பரட்டணும். ஊற வைக்கணும்னு தேவையில்லை. நல்லா பரட்டிட்டு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துட்டோன்னா நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருவோம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் கொஞ்சம் அரைக்கணும். வெங்காயம், 2-3 வெள்ளைப்பூடு, 1/2 தக்காளி, பட்டை, சோம்பு, 1 இஞ்சி, 1 ஏலக்காய், சின்ன இஞ்சி துண்டு, ஏலக்காய். இதெல்லாம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நறுக்கின தக்காளியை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது சாஃப்டாக ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி அது நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து அரைப்போம். குறை பேஸ்ட்டாக அரைக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ அரைக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைங்க. அரைச்சிட்டு பாருங்கள், நல்லா குறப்பாக அரைச்சிருக்கோம். திருப்பி அதே கடாயில் கொஞ்சம் தாளித்த அந்த பொரிச்ச எண்ணெய் இருக்குது, அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் அதை போட்டுடணும். தாளிக்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். இந்த சாப்ஸுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம், அதனால் கருவேப்பிலை போடணும். சீரகம் தாளிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா அதையும் உள்ளே போட்டுடலாம். இந்த இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் வைக்கிற வாழைக்காய் இதில் நம்ம உருளைக்கிழங்கு, வாழைக்காய் போட்டுக்கலாம், சேனக்கிழங்கு. இதே மசாலா வச்சு சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த இதை வேக வச்சு பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிடணும். மசாலாவை நல்லா வதக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிடுங்க. வதக்கிட்டு அந்த வறுத்து வச்ச அந்த வாழைக்காயை நம்ம சேர்த்து கொஞ்சம் அதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அதுக்கு உண்டா மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுங்க, டீஸ்பூன். அப்புறம் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. அப்புறம் கரம் மசாலா பவுடர் இருந்தால் அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும்.
இந்த ஒரு மசாலா பேஸ் வச்சு 3 காய் பண்ணலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு இந்த 3 காயும் பண்ணலாம் இந்த பேஸை வச்சு. வாழைக்காயை நம்ம வந்து பொரிச்சிருக்கோம். சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு வேக வச்சிடணும் நம்ம செய்யணுமா இருந்தால். நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு வாழைக்காய் பொரித்த வாழைக்காயை அதில் போட்டுருவோம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேரு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா சுருளில் எல்லாம் ஒன்று சேர வரப்போ சாஃப்டான வாழைக்காய் கிடைக்கும், நம்மளுக்கு மசாலா சாப்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் ஒன்று சேர உரப்பு புளிப்பு எல்லாம் வரணும். அதுக்காக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டியதான். வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாசம் அப்படி இருக்குது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள்.